ஹர ஹர நம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீல ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீன தென்மண்டல கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவிளையாடல் புராண சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா கற்பக விநாயகம் ஐயா, சுப்பிரமணியன் ஐயா, நல்லசிவம் ஐயா, கண்ணன் ஐயா, ஆவுடையப்பன் ஐயா, கோமதி நாயகம் ஐயா, இந்திரா அம்மையார் ஆகியோர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் சென்ற சிந்தனையில் வலை வீசின படலம் என்கின்ற படலத்தில் இருக்கின்றோம். ஒரு சமயம் இறைவன் அம்பிகைக்கு ஒரு தனியான இடத்தில் வைத்து வேதங்கள் ஆகமங்களை உபதேசம் செய்கின்றார். அவ்வாறு உபதேசம் செய்யும் பொழுது என்ன காரணம் என்று தெரியவில்லை. அம்பிகை அதை சரியாக கவனிக்காமல் ஒரு கவலையும் ஒரு துன்பமும் தோய்ந்தவளாக இருக்கின்றார். உடனே இறைவனுக்கு கோபம் வந்து விடுகின்றது. நீ இவ்வாறு சரியாக கவனிக்காததனால் நீ பரதவர் குலத்தில் பெண்ணாக தோன்ற கிடவது என்று சாபமிடுகின்றார். அந்த நேரத்தில் விநாயகப் பெருமான் அந்த இடத்திற்கு வந்து நடந்ததை தெரிந்து கொண்டு இறைவனுக்கு முன்னால் இருந்த அந்த நூல்களை எல்லாம் இந்த நூல்களின் காரணமாகத்தான் பிரச்சனை வந்தது என்று அந்த நூல்களை எல்லாம் தம்முடைய துதிக்கையால் எடுத்து கடலில் வீசி விடுகின்றார். முருகப்பெருமான் அங்கு வந்து தன்னுடைய நடந்த நிகழ்ச்சியெல்லாம் தெரிந்து கொண்டு இறைவன் கையில் இருந்த அந்த ஞான நூலை இறைவனிடத்திலிருந்து பிடுங்கி அவரும் கடலில் எறிந்து விடுகின்றார். இதையெல்லாம் கண்ட சிவபெருமான் அங்கு இருந்த நந்தியம்பெருமானை பார்த்து, ஏன் இவர்களை உள்ளே விட்டாய் என்று நீ சுறாமீனாக கிடவது என்று கூறுகின்றார். விநாயகப் பெருமானுக்கு சாபமிட்டால் அது தன்னைத்தான் பாதிக்கும் என்று விநாயகப் பெருமானை விட்டு விடுகின்றார். முருகப்பெருமானுக்கு மதுரையம்பதியில் செட்டியார்கள், வணிக செட்டியார்கள் குலத்தில் ஊமையாக தோன்ற கடவது என்று கூறுகின்றார். அவர்தான் நாம் பார்த்த சங்க புலவர்கள் கலகம் தீர்த்த படலத்தில் வந்த அந்த முருகப்பெருமான். அதன் பிறகு அம்பிகை இறைவனை பிரிந்து எப்படி நான் இருப்பேன் என்று இறைவனிடத்தில் காலில் விழுந்து வணங்குகின்றார். அப்பொழுது சுவாமி, அந்த பரதவர் குல மன்னன் குழந்தை பேரின்மையால் அவன் இருக்கின்றான், ஆனால் என்னிடத்தில் பேரன்பு கொண்டவன். ஆகையினால் நீ அந்த பரதவர் குல மன்னனுக்கு மகளாக தோன்றி சிறிது காலம் அங்கே இருப்பாயாக, நான் வந்து முறைப்படி திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று அம்பிகைக்கு கூறுகின்றார். அதன் காரணமாக அம்பிகை இப்பொழுது
அந்த பரதவர் குலத்திற்கு மகளாக வருகின்றார். அந்த பரதவர் பகுதி, அந்த மீன் பிடிக்கக்கூடிய பகுதி எப்படியெல்லாம் இருக்கின்றது என்பதை சித்தரித்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று அதுவரை சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி. வாட்டு நுண்ணிடை நுழைச்சியரு வண்டலம் பாவைக்கு ஊட்டுகின்ற சோறு அருகு இருந்து உடைந்த பூங்கைதை ஊட்டுகின்ற நித்திலம் ஒரு கடல் தரங்கம் சூட்டுகின்றன கடிமல சூழல் சூழ்ஞாழல். வாட்டு அப்படின்னா வாட்டம், அதாவது வளைந்த அப்படின்னு அர்த்தம். அந்த வளைந்த உண்மையான இடையை உடைய நுழைச்சியர், அந்த நெய்தல் நில பெண்களை நுழைச்சியர், நுழைச்சியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிறுமியர்கள், நுழைச்சியர்னா அந்த சிறுமியர்கள் வண்டலம் பாவைக்கு, அவர்கள் விளையாடக்கூடிய இடத்தில் அந்த சிறுமிகளுக்கு ஊட்டுகின்ற சோறு அருகு இருந்து உடைந்த பூங்கைதை. அந்த கைதை மலர்கள் எல்லாம், அந்த தாழை மலர்கள் எல்லாம் அப்படியே விரிந்து உள்ளே ஒரு சோறு போல ஒரு பகுதி இருக்கும். அந்த சோறு போல இருக்கக்கூடிய அந்த சோற்றினை அந்த சிறுமியர்களுக்கு அந்த கைதை மலர்கள் பக்கத்தில் இருந்து உணவாக ஊட்டுகின்றது அப்படின்ட்டு ஒரு அந்த இயற்கை வர்ணனையை இதில் கூறுகின்றார்கள். ஊட்டுகின்ற சோறு, அந்த குழந்தைகளுக்கு பக்கத்தில் அந்த குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கின்றது. அந்த சிறுமியர்கள், அவர்களுக்கு பக்கத்தில் தாழை மரங்கள் இருக்கின்றது. அந்த தாழை மரங்கள், அதாவது தாழம்பூ, அந்த தாழை மரங்கள் விரிந்தவுடன் அதில் சோறு போல ஒரு அமைப்பு இருக்கும், தானியம் போல ஒரு அமைப்பு இருக்கும். அந்த தானியத்தை சோறு என்று கூறுகின்றார். அந்த சோற்றை அந்த குழந்தைகளுக்கு அந்த தாழை மலர்கள் ஊட்டுகின்றது அப்படின்னு. ஊட்டுகின்ற நித்திலம் பொறுகடல் தரங்கம், அந்த அலையடித்து கொண்டு இருக்கக்கூடிய பொருள்னா இந்த இடத்துல அலையடித்து கொண்டு இருக்கக்கூடியன்னு எடுத்துக்கிடணும். அந்த அலையடித்து கொண்டு, கரையோடு மோதிக்கொண்டு அலையடித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த கடலானது அந்த சிறுமியர்களுக்கு முத்துக்களை அப்படியே ஆபரணமாக அந்த அலைகளானது கொண்டு வந்து பூட்டுகின்றது. சூட்டுகின்றன கடிமலர் சூழல் சூழ் ஞாழல். சூழல் அப்படின்னா சோலை, சோலைகளை சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த ஞாழல், அந்த ஞாழல் மலர்கள் வந்து அந்த புலிநக கொன்றை மலர்கள், அந்த வாசனை மிகுந்த மலர்களை அந்த சிறுமிகளுக்கு சூட்டுகின்றது. அதாவது தாழம்பூ மலர்கள் அந்த சிறுமிகளுக்கு பக்கத்தில் இருந்து உணவை ஊட்டுகிறது. கடல் அலைகள் முத்துக்களை எடுத்து கொண்டு வந்து அந்த விளையாடக்கூடிய சிறுமிகளுக்கு ஆபரணமாக அணிவிக்கின்றது. அந்த புலிநக கொன்றை மலர்கள், ஞாழல் மலர்கள் அந்த குழந்தைகளுக்கு அந்த வாசனையான மலர்களை தலையில் சூட்டுகின்றது. நிறைந்த தென்கடலாடி நீட நெறி இடை செல்வோர்க்கு அறம் தெரிந்த போல் பொதிந்த சோறு
அவிழ்ப்பன தாழை சிறந்த முத்தொடு பசும் பொன்னோ பவழமும் திரட்டி புறம் தெரிந்திட கொடுப்பன மலர்ந்த பூம்புன்னை நிறைந்த தென்கடல் ஆடி. நிறைய பேர் தல யாத்திரை பண்ணுவாங்க. அப்படி தல யாத்திரை பண்ணும் பொழுது அவர்கள் புனித நீராடி அப்படியே கால்நடையாகவே அந்த காலத்தில் நடந்து செல்வாங்க. போக்குவரத்து வசதி அதிகம் இல்லாத ஒரு காலகட்டம். அதனால எல்லாரும் தல யாத்திரை செல்வதற்கு கால்நடையாகவே நடந்து செல்வார்கள். அப்படி அந்த எல்லாம் நிறைந்து இருக்கக்கூடிய தெளிந்த அந்த கடலில் புனித நீராடி நீள நெறி நெடுந்தூரம் அப்படியே யாத்திரை செல்வதற்காக சில பேர் அந்த கடல்ல நீராடி கொண்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கின்றார்கள். அப்படி நீள நெறியிடை செல்வோர்க்கு, நெடுந்தூரம் அப்படியே யாத்திரையாக செல்லக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு அந்த வீடுகளில் உள்ளவங்க நல்ல பொதிசோறு கட்டி அவங்களுக்கு கொடுப்பாங்க. போகிற இடத்துல சாப்பிட்டுக்கிடுங்க அப்படின்ட்டு, போகிற இடத்துல என்ன பயன்படுமோ அது போன்ற ஒரு சோறு பலகாரங்கள் இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அது ஒரு அறமாக அவர்கள் கருதி வந்தார்கள். செல்வோர்க்கு அறம் தெரிந்த போல், அறத்தை நன்கு தெரிந்து வைத்திருப்பது போல பொதிந்த சோறு அவிழ்ப்பன தாழை. அந்த தாழை மலர்கள் பொதிந்து இருக்கக்கூடிய சோற்றை எப்படி மக்கள் அவர்களுக்கு சோற்றை பொதிந்து கொடுக்கின்றார்களோ அதுபோல அந்த தாழை மலர்கள் அந்த பொதிந்த சோற்றை அவிழ்த்து அந்த வழிப்போக்கர்களுக்கு, அந்த புனித யாத்திரை செல்லக்கூடியவர்களுக்கு அந்த தாழை மலர்கள் கொடுக்கின்றது. அதாவது தாழம்பூ அப்படியே விரிஞ்சாச்சுன்னா உள்ள ஒரு தானிய கதிர் மாதிரி ஒரு பகுதி இருக்கும். அது சோறு. அந்த சோறை அந்த தல யாத்திரை செல்லக்கூடியவங்களுக்கு அது கொடுக்கின்றது அப்படின்ட்டு ஒரு அந்த இயற்கை வர்ணனையை இதுல கூறுகின்றார்கள். அடுத்து சிறந்த முத்தோடு, கடல்ல இருந்து முத்துக்கள், பசும்பொன், பவழம் இதெல்லாம் அந்த அலைகள் அடித்து கொண்டு அது கடல் கரையில இருக்கக்கூடிய புன்னை மலர்கள், அந்த புன்னை மலர்கள் பக்கத்துல கொண்டு புன்னை மரங்கள் பக்கத்துல கொண்டு சேர்க்கின்றது. அது வெளியே தெரிகின்றது. அந்த புன்னை மலர்கள் அந்த யாத்திரை செல்லக்கூடியவர்களுக்கு முத்து, பசும்பொன், பவளத்தை எல்லாம் திரட்டி எல்லோரும் அறியுமாறு, அயலோர்கள் அறியுமாறு கொடுக்கின்றது அந்த புன்னை மரங்கள். அதாவது கடல்ல இருந்து அந்த முத்து, பசும்பொன், பவளம்லாம் அப்படியே அலையடித்து கொண்டு கடற்கரையில உள்ள புன்னை மரத்துக்கு பக்கத்துல எல்லாம் சேருது. அங்க அப்படியே எல்லாருக்கும் தெரியுமாறு அது கிடக்கின்றது. அப்ப அந்த புன்னை மலர்கள் இந்த தல யாத்திரை செல்லக்கூடியவங்களுக்கு இது உங்களுக்கு போற வழியில செலவுக்கு பயன்படும், இதை வச்சுக்கிடுங்க அப்படின்னு எல்லாருக்கும் அயலோர் அறியுமாறு, புறம் தெரிந்திடன்னா அயலோர் அறியுமாறு அது கொடுக்கின்றது அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சில பேர் இந்த கையில கொடுக்கறது அந்த கைக்கு தெரியாது. அப்படி சில பேர் தன்னுடைய பெயரே வெளியில வராம சில தர்மங்களை பண்ணுவாங்க. அது சிறப்பு, அது மிகுந்த சிறப்பு. அதே நேரத்துல சில பேர் தான் செய்யறது எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னுட்டு ஆசைப்பட்டாவது அவங்க செய்வாங்க. அதுவும் சிறப்பு தான். அப்போ எப்படியோ அவங்க தர்மத்தை செய்தாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி புறம் தெரிந்திட அயலோர்கள் தெரிந்து கொள்ளுமாறுவாவது அந்த தர்மத்தை நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இதுல கூறுகின்றார். வளைந்த அந்த கடற்கரை நகரத்தை பற்றி பரஞ்சோதி முனிவர் வர்ணித்து கொண்டு வருகின்றார்.
வளைந்த நுண்மையான மெல்லிய இடையை உடைய அந்த நெய்தல் நிலத்து சிறுமியர்களாகிய நுழைச்சியர் அவர்கள் விளையாடும் இடத்தில் அங்கு நன்கு மலர்ந்த அந்த கைதை மலர்கள் அப்படியே அந்த அதனுடைய இதழ்கள் உடைந்து இருக்கின்றது. அதில் உள்ள தானிய பகுதி போன்ற அந்த பகுதியானது அந்த கைதை மலர்கள் அந்த குழந்தைகளுக்கு பக்கத்தில் இருந்து அவர்களுடைய தாயார் எப்படி சோறு ஊட்டுவார்களோ அதுபோல அந்த கைதை மலர்கள் அந்த குழந்தைகளுக்கு பக்கத்தில் இருந்து அந்த சோற்றை ஊட்டுகின்றது. மேலும் அந்த அலையடித்து கொண்டு வரக்கூடிய அந்த கடலினுடைய அலைகளானது முத்துக்களை எடுத்துக்கொண்டு அங்கு விளையாடக்கூடிய அந்த சிறுமிகளுக்கு ஆபரணமாக அந்த முத்துக்களை பூட்டுகின்றது. மேலும் அந்த புலிநக சோலைகளில் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த புலிநக கொன்றை என்ற மலர்களானது தன்னுடைய வாசனை மிகுந்த மலர்களை அந்த குழந்தைகளுக்கு தலையில் பூச்சூட அவர்கள் தந்து அந்த பூவை சூட்டி அழகு பார்க்கின்றது. மேலும் நீர் நிறைந்து இருக்கக்கூடிய அந்த தெளிந்த கடலில் புனித நீராடி நெடுந்தூரம் தல யாத்திரை செல்லக்கூடியவர்களுக்கு செய்யக்கூடிய அறம் என்ன என்றால் அவர்களுக்கு செல்லும் வழிக்கு நாம் சோற்றை பொட்டலமாக பொதிந்து நாம் கொடுக்க வேண்டும். அது ஒரு மிகச்சிறந்த அறம். அந்த அறத்தை நன்கு அந்த தாழை மலர்கள் தெரிந்து இருக்கின்றது. ஆகையினால் அந்த தாழை மலர்கள் இவ்வாறு புனித யாத்திரை செல்லக்கூடிய யாத்ரீகர்களுக்கு அறத்தை தெரிந்து வைத்தது போல தன்னுடைய மலர்களுக்கு உள்ளே உள்ள அந்த ஒரு பகுதியை சோறு போல அந்த புனித யாத்ரீகர்களுக்கு அது கொடுக்கின்றது. அருணகிரிநாதர் ஒரு பாட்டில் சொல்லுவார், தொலையா வழிக்கு பொதி சோறும் கண்டி அப்படின்ட்டு மலையாறு கூறல அப்படின்ட்டு அந்த பாட்டில் வரும். தொலையா வழிக்கு பொதி சோறும் கண்டீர். பொதி சோறு கொடுத்தா அதான் முருகப்பெருமானம். அந்த காலத்துல தல யாத்திரையாக நடந்து போறவங்களுக்கு கெட்டுச்சோறு கொடுத்தோம்னா அதுதான் முருகப்பெருமான் அப்படிங்கிறார். அது அப்படி அந்த மேலும் அந்த சிறந்த முத்துக்கள் பசும்பொன் பவளங்களை எல்லாம் அந்த கடலானது திரட்டி கடற்கரை பக்கத்தில் இருக்கக்கூடிய புன்னை மரங்களின் கீழே அவற்றை திரட்டி வைத்திருக்கின்றது. அந்த பொன் பொருளானது மற்றவர்கள் தெரியுமாறு அதை அந்த யாத்திரிகர்களுக்கு அந்த புன்னை மலர்கள் கொடுக்கின்றது. அதாவது மற்றவர்கள் அறியுமாறு ஒரு புகழ்ச்சிக்காக வேண்டியாவது நம்மால் முடிந்த தர்மத்தை நாம் செய்ய வேண்டும். அயலறியாது செய்யக்கூடிய தர்மம் என்பது சிறப்பு. அதே நேரத்தில் அயலவர்கள் அறியுமாறு செய்யக்கூடிய தர்மமும் உண்டு. அதையாவது நாம் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு இதுல கூறுகின்றார்கள். ஒன்று மீன் பகர் பரதவர் புறம்பைகள் தோறும், ஒன்று மீன் பகர் பரதவர் புறம்பைகள் தோறும். 17வது பாடல் பாருங்க. சென்று தாவி மேல் படர்வன திரைபடு பவளம், சென்று தாவி மேல் படர்வன திரைபடு பவளம். மன்றல் வார்குழல் நுழைச்சியர் மனையின் மீன் உனக்கும், மன்றல் வார்குழல் நுழைச்சியர் மனையின் மீன் உனக்கும். முன்றில் சேப்பன கடலிடு முழுமணி குப்பை, முன்றில் சேப்பன கடலிடு முழுமணி குப்பை. மீனை பிடித்து அந்த மீனை கொன்று அதை காய வைத்து அதை விற்கக்கூடிய பகர்ன விற்றல்னு அர்த்தம். அதை விற்கக்கூடிய அந்த பரதவர்களினுடைய குடிசைகள், புறம்பைனா குடிசை வீடுகள், அந்த பரதவர்களினுடைய குடிசைகள் எல்லாவற்றிலும் அந்த கடல்ல ஒரு பவளக்கொடின்னு ஒரு கொடி இருக்கும்.
அந்த பவளக்கொடியானது அந்த குடிசைகளினுடைய உச்சியில் அது தாவி படர்ந்து கிடக்கின்றது. ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். அதனால இவங்க அந்த பவளக்கொடியை எடுத்து அந்த குடிசையில மேலே வந்து படர விட்டுருவாங்க. அப்படி அந்த குரம்பைகள் தோறும் சென்று தாவி மேல் படர்வன திரைப்படு பவளம். திரைனா கடல். கடலிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பவளக்கொடி, பவளம்னா பவளக்கொடி, அந்த பவளக்கொடியை அந்த குடிசைகளினுடைய மேற்பகுதியில் அது படர்ந்து கிடக்கின்றது. மன்றல் வார்குழல் நுழைச்சியர். மன்றல்னா பூக்களை அணிந்ததனால் உண்டான வாசனையை உடைய நீண்ட கூந்தலை உடைய நுழைச்சியர். நுழைச்சியர்னா அந்த நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள். அந்த நெய்தல் நில பெண்களினுடைய வீட்டில் மீன் உணக்கும் முன்றில் மீனை அப்படியே உலர்த்துகின்றார்கள், கருவாடாக உலர்த்துகின்றார்கள். அப்படி அவர் ஒவ்வொருவருடைய வீட்டினுடைய முற்றத்தில், முன்றில்னா முற்றம், அந்த முற்றத்தில் அந்த மீனை அவர்கள் உலர்த்துகின்றார்கள். அந்த மீனோடு வேற எதெல்லாம் இருக்கான்? கடலிலிருந்து பெறக்கூடிய அந்த முழு மணிக்குப்பை, கடல் அலைகளால் வீசப்படும் அந்த முத்துக்கள், இவைகளெல்லாம் அந்த பெண்களினுடைய வீட்டு முற்றத்தில் அவைகளும் பெருகி கிடக்கின்றது. சீப்பன அப்படின்னா பெருகி கிடப்பன அப்படின்னு அதுக்கு பொருள். அதாவது மீனை உணர்த்தியிருக்காங்க, அந்த மீன்களோடு சேர்ந்து கடல்ல இருந்து வரக்கூடிய முத்துக்களும் அங்க வந்து கிடக்குதான். அந்த அளவுக்கு அந்த முத்துக்கள் செழிப்பாக அங்கே கிடைக்கின்றன அப்படின்ட்டு. கூற்றம் போன்ற கண் நுழைச்சியர் குமுதவாய் திறந்து கூற்றம் போன்ற கண் நுழைச்சியர் குமுதவாய் திறந்து மாற்றம் போக்கினர் பகர்தரும் கயற்கு நேர்மாறாம். மாற்றம் போக்கினர் பகர்தரும் கயற்கு நேர்மாறாம். தோற்றம் போக்குவ அவர் விழி துணைகள் அக்கையில் மீன். தோற்றம் போக்குவ அவர் விழி துணைகள் அக்கையில் மீன். நாற்றம் போக்குவ அவர் குழல் நறுமலர் கைதை. நாற்றம் போக்குவ அவர் பால்குழல் நறுமலர் கைதை. அவர் தான், அவா துணை எடுத்து விட்டோம். அவர் குழல் நறுமலர் கை. அந்த நெய்தல் நில பெண்களினுடைய கண்கள் யமனை போல இருக்கின்றது. கூற்றம் போன்ற கண், யமனை போன்று அது கூர்மையாக அது இருக்கின்றது. அப்படிப்பட்ட கண்களை உடைய அந்த நுழைச்சியர் குமுதவாய் திறந்து, தங்களுடைய குமுத மலர்னா ஆம்பல் மலர்னு அர்த்தம், அந்த ஆம்பல் மலர் போன்ற வாயை திறந்து அவர்கள் மாற்றம் போக்கினர். என்ன பேசுகின்றார்கள்? மாற்றம்னா சொல்லுதல்னு அர்த்தம். இந்த மீனுக்கு இவ்வளவு விலை அப்படின்னு கூவி கூவி அவர்கள் மீனை விற்கின்றார்கள். பகர்தரும் அந்த விலையை கூறுகின்றார்கள். அப்படி அந்த அவர்களினுடைய அந்த பெண்கள் அந்த மீனை விலை பேசி அவர்கள் விற்கின்றார்கள். அந்த மீனுக்கு போட்டியாக, கயற்கு அப்படின்னா மீன் இருக்கு, நேர்மாறாம் அப்படின்னா போட்டியாக, அவர்கள் விற்கக்கூடிய மீனுக்கு போட்டியாக அவர்களுடைய 2 கண்கள் மீனாக இருக்கின்றது அப்படின்னு அதில் சொல்கின்றார்கள். நேர்மாறாம் தோற்றம் போக்குவர், அந்த அவர்களுடைய 2 கண்களும் இப்படி தோன்றுகின்றது. எப்படி? அந்த மீனுக்கு போட்டியாக தோன்றுகின்றது. அவர் விழி துணைகள், அவர்களினுடைய துணைகள்னா 2ன்னு அர்த்தம். அவர்களுடைய 2 கண்களும் அவர்கள் விற்கக்கூடிய மீனிற்கு போட்டியாக அவைகள் இருக்கின்றது. அப்ப அவ்வளவு ஒரு அந்த பரதவர் குலத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் அழகு மிகுந்தவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். அக்கயல் மீன் நாற்றம் போக்குவர்.
அந்த பரதவர் குலத்தில் உள்ள அந்த மீன்கள் கண்களாகிய அந்த மீன்களினுடைய நாற்றத்தை அந்த வீச்சத்தை போக்குவதற்காக அவர்கள் கூந்தலில் தாழை மலர்களை நல்ல வாசனை மிகுந்த தாழை மலர்களை அவர்கள் அணிந்திருக்கின்றார்கள். அந்த தாழை மலர்கள் அந்த மீன் வீச்சத்தை போக்குகிறது அப்படின்ட்டு இதில் சொல்கின்றார்கள். அவர் குழல் அவர்களுடைய கூந்தலில் அணிந்த நறுமலர் கைதை நல்ல வாசனை மிகுந்த மலராகிய தாழை மலர்கள். வாசனையிலேயே ரொம்ப சிறந்தது தாழம்பூ தான். தாழம்பூ வாசனையை இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு சமமான வாசனை எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாசனை. சில கோயில்களில் சூப்பராக, மற்றபடி எல்லா கோயில்களிலும் கிடையாது. சில கோயில்கள் அவங்க இது எங்களுக்கு அந்த பிரம்மா அந்த சாபம் வாங்கிறதுக்கு முன்னக்கூட்டியே எங்கள் சாமி இங்கே இருக்காரு அப்படின்ட்டு ரொம்ப புராதனமான கோயில்கள். அப்படி ஒரு 1-2 கோயில்கள் அந்த தாளம் இன்னைக்கும் சூப்பராக பூஜைகள். அதில் ஒன்று உத்தரகோசமங்க, திருவாரூர். அந்த மூலஸ்தானத்தை பூரா நிரப்பிடுவாங்க. மூலஸ்தானத்தில் பூரா தாளம்பு அன்னைக்கு எவ்வளவு விற்பனையாகும். திருவாதிரை அன்னைக்கு அந்த உத்தரகோசமங்கையில் திருவாதிரை அபிஷேகம் காலையில் தான் சொன்னேன். திருவாதிரை அபிஷேகம் நடக்கும்போது ரோட்டில் கூடி கூடி தாளம்பூ விற்பாங்க. அந்த தாளம்பூ அந்த மூலஸ்தானம் முழுக்க அப்படியே தூக்கி தூக்கி வீசுவாங்க. மூலஸ்தானத்தில் அப்படியே இருக்கும். சுற்றி நடராஜரை சுற்றி தாளம்பூ மலை மாதிரி. ஏன்னா அந்த நடராஜர் அந்த தாளம்பூ சாபம் வாங்கிறதுக்கு முன்னக்கூட்டியே வந்துட்டாரு. அதனால அவருக்கு உண்டு அப்படின்ட்டு அந்த மீனை கொன்று அதற்கு விலையை நிர்ணயம் செய்து விற்கக்கூடிய அந்த பரதவர்களினுடைய குடிசைகளில் கடலிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பவளக்கொடியானது அந்த குடிசைகளில் சென்று தாவி படர்ந்து மேலே படர்ந்து கிடக்கின்றது. மேலும் பூக்கள் அணிந்த வாசனை உடைய நீண்ட கூந்தலை உடைய அந்த பரதவர் குல நுழைச்சியர் அந்த பெண்கள் அவர்களுடைய வீட்டில் முற்றத்தில் அவர்கள் மீனை உலர்த்தி கொண்டு இருக்கின்றார்கள். அந்த மீன் உலர்த்தி கொண்டு அந்த மீன்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் கடலில் இருந்து கிடைக்கக்கூடிய மணிகள், முத்துக்கள் இவைகளும் அந்த மீன்களோடு பெருகி கிடக்கின்றது, சிதறி கிடக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு செழிப்பை உடையவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். யமனை போன்ற கூர்மையான கண்களை உடைய அந்த நுழைச்சியர் அந்த நெய்தல் நில பெண்கள் அவர்கள் தங்களுடைய ஆம்பல் மலர் போன்ற வாயை திறந்து அந்த மீன்களுக்கு ஒரு விலையை நிர்ணயம் செய்து அதை மிக இனிமையாக பேசி அந்த மீனை விற்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட அவர்கள் விற்கக்கூடிய அந்த மீனுக்கு போட்டியாக அங்கே அவர்களுடைய 2 கண்கள் அந்த மீனுக்கு போட்டியாக தோற்றமளித்து கொண்டு இருக்கின்றது. மேலும் அந்த மீன்களினுடைய நாற்றத்தை போக்குவதற்காக அந்த பெண்கள் தங்களுடைய கூந்தல்களில் மிகவும் வாசனை மிகுந்த அந்த தாழை மலர்களை அவர்கள் அணிந்திருக்கின்றார்கள். அலர்ந்த வெண்தீரை கருங்களி கிடங்கரின் அரும்பரு குலைந்து அவிழ்ந்து தேன் துளும்பிய குமுதமே அல்ல கலம் தரும் கடல் எரி கருங்கால் பணம் கள்வாய் மலர்ந்து அருந்திய குமுதமும் மொய்ப்பனவண்டு
வந்து நார்கோயில் பக்கத்துல கடற்கரை பக்கத்துல ஒரு பரதவர் கிராமம், கும்பாபிஷேகம் போயிருந்தேன். இந்த இது பூரா அங்க ரொம்ப வாசனை, ரொம்ப தூக்கலா இருக்கும். என்ன செய்ய அப்படின்னுட்டு போயாச்சு. அங்க மூலவர் வந்து மாதங்கி. ஏன்னா மதங்கர் குலம்னா பரதவர் குலம் தான். இப்போ பரதவர் குலத்துக்கு இன்னொரு பேரு மதங்கர் குலம் அப்படின்ட்டு பேர். அந்த பரதவர் குலத்துல அம்பாள் தோன்றியதுனாலதான் அவளுக்கு பேர் மதங்கி, மாதங்கி அப்படின்னு அவளுக்கு பேர். அம்பாள் எங்க வீட்டு பொண்ணு அப்படிங்கிறாங்க அவங்க. அப்போ அந்த ஒரு மற்ற எல்லா சாமியும் இருக்கு, பிள்ளையார், முருகர் எல்லாம் இருக்கு. ஆனா மூலவர் வந்து அம்பாள் மாதங்கின்னு பேர் வச்சு கும்பிடுறாங்க. எங்க வீட்டு பொண்ணைத்தான் சிவபெருமான் கட்டியிருக்காரு அப்படின்னாங்க. அந்த வரலாறு அளவுக்கு தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கே தவிர ரொம்ப விரிவா தெரியல. இந்த வரலாறுலாம் எடுத்து சொல்லி அவங்களுக்கு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா என்ன 3 நாளும் எங்களுக்கு ஒண்ணுமே சாப்பிடவே ஓடல. அவளை சுத்தி வாசனை. அலர்ந்த வெண்திரை கருங்கழி கிடங்கரின் அரும்பர். அதாவது மலர்ந்து இருக்கக்கூடிய வெண்மையான அந்த அலைகளை உடைய கருங்கழி, அந்த கருமையான உப்பங்கழிகள், அந்த உப்பங்கழிகளினுடைய கிடங்கர், அந்த வயல்கள், அந்த வயல்களில் அரும்பர் குலைந்து நல்ல அரும்பி அந்த அதாவது உப்பங்கழியில வந்து ஆம்பல் மலர்கள் பூத்து இருக்கு. குமுதம், குமுதம்னா ஆம்பல் மலர்கள். அந்த குமுத மலராகிய ஆம்பல் மலர் உப்பங்கடியில அரும்பாகி குலைந்து அப்படின்னா மலர்ந்து அவிழ்ந்து இதழ்கள் கீழே விழக்கூடிய அளவில் அது இருக்கின்றது. தேன் துளும்பிய, தேன் அப்படியே அதுல துளும்பி கொண்டு வடிந்து கொண்டு இருக்கின்றது. அப்படி அந்த குமுதமே, அந்த ஆம்பல் மலர்கள் அந்த உப்பங்கடியில எப்போதும் தண்ணி இருந்துகிட்டு, அந்த காய காய தான் அது உப்பாகும். அந்த தண்ணியில இந்த ஆம்பல் மலர்கள் வளர்ந்து இருக்குது. அப்ப அந்த ஆம்பல் மலர்கள்லயும் தேன் இருக்கு. அந்த தேனை குடிக்கிறதுக்காக வேண்டி வண்டுகள் அந்த ஆம்பல் மலர்களிலும் மொய்க்கின்றது. அந்த பரதவர் குல பெண்களினுடைய வாயும் ஆம்பல் மலர் போல இருக்கின்றதாம். அந்த வாயிலும் அந்த வண்டுகள் மொய்த்து கொண்டு இருக்கின்றது அப்படின்ட்டு இதுல ஒரு வர்ணனை சொல்றாங்க. அந்த குமுதமே அல்ல, அதாவது அந்த உப்பங்கடிகளில் விளைந்து இருக்கக்கூடிய அந்த குமுத மலரில் மட்டும் வண்டுகள் வண்டுகள் மொய்த்து கொண்டு இருக்கின்று என்று எடுத்து கொள்ள வேண்டாம். களம் தரும் கடல், கப்பல், களம்னா கப்பல், அந்த கப்பல் தோணிகள் எல்லாம் மிதக்கக்கூடிய அந்த கடல், அந்த கடல் எரி கருங்கால் பணம், அந்த கடல்கள் எல்லாம் வந்து மோதக்கூடிய அந்த கரையில் பனை மரங்கள் இருக்கின்றது. அந்த பனை மரங்கள் எப்படி இருக்கான், கருமையான காலை உடையதாக. பனை மரம்னாலே கருப்பு கலராக தான் அந்த இது இருக்கும். அப்படி கருமையான கால் போன்று இருக்கக்கூடிய அந்த பனை மரத்தில் இருக்கக்கூடிய இருந்து கிடைக்கக்கூடிய கல்லை அந்த பெண்கள் எல்லாம், அந்த பரதவர் பெண்கள் எல்லாம் தங்களுடைய வாயால் அதை மலர்ந்து அருந்துகின்றார்கள். வாயை திறந்து, மலர்ந்துன்னா திறந்துன்னு அர்த்தம், வாயை திறந்து அருந்துகின்றார்கள். அருந்தியதனால் அவர்களுடைய வாயும் இப்பொழுது குமுத மலர் போல, ஆம்பல் மலர் போல இருக்கின்றது. அந்த கல்லை குடிச்ச உடனே அந்த கல்லில் இருக்கக்கூடிய அந்த இனிப்பு சுவைக்காக வேண்டியும் அவர்களுடைய வாயை நோக்கி வண்டுகள் வந்து மொய்க்கின்றது. கல்லை குடிச்சாச்சுன்னா இதுல இருந்து என்ன தெரியுது, முன்பொருள் என்ன? கல்லை குடிச்சாச்சுன்னா வாயை தொடச்சி சுத்தம் பண்ணணுங்கிற எண்ணம் வராது, மயக்கம் வந்துடும். மயக்கம் வந்தோடனே அந்த பெண்கள் எல்லாம் அப்படி மயங்கி இருக்கும் பொழுது அந்த வாயில் உள்ள அந்த இனிப்பு சுவைக்காக வேண்டி, கல்லில் உள்ள இனிப்பு சுவைக்காக வேண்டி வண்டுகள் வந்து அந்த குமுத மலர் போன்று இருக்கக்கூடிய அவர்களுடைய வாயிலையும் வந்து வண்டுகள் நீக்கின்றது.
அந்த உப்பங்கடியில் விளைந்து இருக்கக்கூடிய அந்த குமுத மலர்களையும் வண்டுகள் நீக்கின்றது அப்படின்ட்டு அந்த பெண்கள் கள் குடிப்பவர்களாக இருக்கின்றார்கள் அப்படின்ட்டு சொல்லி இதில் சொல்கின்றார்கள். ஆயப்பட்டினத்து ஒருவன் மேல் ஆற்றிய தவத்தால் தூயவானவர் தம்மினும் தூயனாய் சிறிது தீய தீவினை செய்தியால் தின்திமிழ்வான மேய சாதியில் பிறந்துள்ளான் மேம்படும் அணையான் அப்படிப்பட்ட அந்த பட்டினம், அந்த ஊருக்கு பேர் பாக்கம்னு பேரு. அது பட்டினம். ஏன்னா கடற்கரை சார்ந்த ஊர்களுக்கு பட்டினம் பாக்கம்னு தான் பேர். அந்த பட்டினத்தில் ஒருவன் முற்பிறப்பில் ரொம்ப தவத்தை செய்திருக்கின்றான். மேல்னா முற்பிறப்புன்னு அர்த்தம். அந்த முற்பிறப்பில் அவன் ஆற்றிய தவத்தால், அவன் செய்த தவத்தின் காரணமாக அவன் தூய வானவர் தம்மினும் துயனார், தூய்மையான தேவர்களை விட மிக தூயவனாக அவன் இருக்கின்றான். ஆனா அதே நேரத்துல கொஞ்சம் தீய தீவினை செய்கிறான். கொஞ்சம் தீமை தரக்கூடிய அந்த தீய வினையை அவன் செய்து விட்டான். அப்படி செய்ததின் காரணமாக இந்த பரதவர் குலத்தில் அவன் பிறந்திருக்கின்றான். அதன் அந்த தீயவினை சிறிதளவு செய்ததின் காரணமாக திமிழ்வானர், வலிமையான அந்த திமிழ்னா படகு அல்லது தோணி, அந்த தோணிகளை செலுத்தி கடலில் மீன் பிடிக்கக்கூடிய அந்த குலத்தில், அப்படிப்பட்ட சாதியில், அந்த பரதவர் என்கின்ற சாதியில் இப்பொழுது அவன் பிறந்திருக்கின்றான். ஆனால் அவன் எல்லாரையும் விட மேம்பட்டவன், மிகவும் ஒரு உயர்ந்த தன்மையை, உயர்ந்த குணத்தை உடையவன் அந்த பரதவர் குல தலைவன். அதாவது சின்ன ஒரு தீவினை செய்ததனால இந்த படகை செலுத்தி அந்த மீன் பிடிக்கக்கூடிய அந்த பரதவர் சாதியில் இப்பொழுது அவன் பிறந்திருக்கின்றான். ஆனால் அவன் மிகவும் உயர்ந்தவன், நிறைய தவம் செஞ்சிருக்கான் போன பிறவியில அப்படின்ட்டு அந்த பரதவர் குல தலைவனை பற்றி இதில் கூறுகின்றார். அந்த நெய்தல் நிலம் எப்படி இருக்கின்றது என்று வர்ணிக்கின்றார். மலர்ந்து இருப்பது போல் வெண்மையான அலைகளை உடைய அந்த கருமையான உப்பங்கழிகளில் இருக்கக்கூடிய அந்த வயல்வெளிகளில், உப்பு வயலில் அந்த குமுத மலர் என்று சொல்லக்கூடிய ஆம்பல் மலர்கள் அரும்பாகி குலைந்து, அந்த மலர்கள் மலர்ந்து அதனுடைய இதழ்கள் அவிழ்ந்து விரிந்து இருக்கின்றது. அந்த மலர்களில் தேன் துளும்பி கொண்டு இருக்கின்றது. அந்த தேனை குடிப்பதற்காகவும் வண்டுகள் அந்த மலரை மொய்த்து கொண்டு இருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் கப்பல்கள் எல்லாம் செல்லக்கூடிய அந்த கடல், தோணி படகெல்லாம் செல்லக்கூடிய அந்த கடலில் கடற்கரை ஓரத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய கருமையான காலை போன்று இருக்கக்கூடிய பனை மரங்கள், அந்த பனை மரங்களில் கடலானது மோதுகிறது. அந்த பனை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய கல்லை தங்களுடைய வாயை மலர்ந்து, வாயை திறந்து அந்த பரதவர் குல பெண்கள் அவர்கள் அந்த கல்லை அருந்துகின்றார்கள். அவர்களுடைய வாயும் அந்த குமுத மலர் போன்று, ஆம்பல் மலர் போன்று இருக்கின்றது. கல்லை குடித்ததனால் ஒரு மயக்கத்தின் காரணமாக அவர்கள் அந்த வாயை கழுவாமல் இருப்பதனால் அந்த கல்லில் இருக்கக்கூடிய
அந்த சுவையை உண்பதற்காக வண்டுகள் அவர்களுடைய வாயையும் மொய்த்து கொண்டு இருக்கின்றது. இப்படிப்பட்ட அந்த கடற்கரை பட்டினத்தில் ஒருவன் முற்பிறப்பில் மிகப்பெரிய தவத்தை செய்திருக்கின்றான். அவன் எப்படிப்பட்டவன்? தூய்மையான தேவர்களை விடவும் மிகவும் தூயவனாக அவன் இருந்திருக்கின்றான். அதே நேரத்தில் சிறிதளவு தீயதை தரக்கூடிய ஒரு தீவினையையும் அவன் செய்திருக்கின்றான். அந்த தீவினையின் காரணமாக அவன் வலிமையான அந்த படகு தோணிகளை இயக்கக்கூடிய அந்த மீன் பிடிக்கக்கூடிய அந்த பரதவர் குலத்தில் அப்படிப்பட்ட சாதியில் இப்பொழுது அவன் பிறந்திருக்கின்றான். ஆனால் அவன் எல்லாரையும் விட மேம்பட்டவன், மேம்பாடு உடையவன். அப்படிப்பட்டவன் இப்பொழுது இந்த பரதவர் குல தலைவனாக அவன் பிறந்திருக்கின்றான். ஏன் தூய வானவர் தம்மினும் தூயனாயின்னு சொல்றாங்க அப்படின்னா, தேவர்கள் எதுக்காண்டி இறைவனை கும்பிட்டாங்களா? இறைவனை கும்பிட்டா இறைவன் நமக்கு நல்ல பதவியை கொடுப்பாரு, நம்மை எல்லோரும் வணங்குவார்கள்ங்கிறதுக்காண்டி கும்பிட்டாங்களா? முக்தி வேணும்னு கும்பிடுறது. ஆனா இவன் இந்த பரதவர் குல தலைவன் சொக்கநாத பெருமான்கிட்ட பேரன்பு கொண்டவன், முக்தி வேணும்னுட்டு கும்பிட்டவன். அதனாலதான் தேவர்களை விட அவன் தூயவன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு திருவாசகத்துல என்ன சொல்றாங்க? வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டி சூழ்த்த மதுகரம் முரலும் தாரோயை நாயடியேன் வாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பரவுவனே. இந்த பாட்டு தான், அந்த பாட்டுக்காண்டிதான் இந்த வார்த்தை. தூய வானவர் தம்மினும் துயனாய். தேவர்கள்லாம் அவங்க காலில் எல்லாரும் விழணுங்கிறதுக்காண்டி சாமியை வணங்கினாங்க. ஆனா இவன் அப்படி இல்லை, முக்தி வேண்டும் என்று வணங்கினான். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்தவன் இந்த பரதவர் குல தலைவன் என்று இதை சொல்றாங்க. நெட்செடிய காருடல் பரதவர் தின்திமில் நடத்தா நெடிய ஆடியில் படுத்த மீன் திரை கொடு நிறைக்கும் கடிய வாயிலோன் அவர்கெல்லாம் காவலோன் ஏற்று கடிய வாயிலோன் அவர்கெல்லாம் காவலோன் ஏற்று கொடிய வானவன் அடிக்கு மெய் அன்பு சால் குணத்தோ கொடிய வானவன் அடிக்கு மெய் அன்பு சால் குணத்தோ. பரதவர் பகுதிக்கெல்லாம் சென்று இந்த வரலாறெல்லாம் எடுத்து சொல்லி அவங்களுக்கு அந்த மாதங்கி அம்மனை பிரதானமா நீங்க வணங்குங்க அப்படின்னு ஒரு கோயிலை கட்டி கொடுத்திருந்தா இன்னைக்கு நிறைய மதம் மாறி இருக்க மாட்டாங்க. சில இதை செய்யணும், செய்யாம விட்டதின் காரணமாகத்தான் நிறைய மத மாற்றங்கள் நடந்து கடற்கரை கூட பரதவர்கள் கூட நிறைய பேர் மாறிட்டாங்க. செடிய கார் உடல் பரதவர். செடியன்னா முடை நாற்றம். அந்த முடை நாற்றம் உடைய கருமையான உடலை உடைய அந்த பரதவர்கள் அவர்கள் திமில் நடத்தா. வலிமையான திமில்னா படகுன்னு அர்த்தம். வலிமையான படகை செலுத்தி, நடத்தான செலுத்தின்னு அர்த்தம். அது ஏன் நிறைய இடத்துல திமில்னு போடுறாங்க அப்படின்னா, படகு தயாரிக்கும் போது ரொம்ப கவனமா தயாரிக்கணும். சின்ன ஓட்டை இருந்தா கூட போச்சு. அதனாலதான் வலிமையான மரங்களை வைத்து நல்ல அந்த இடைவெளியெல்லாம் துளைகள் எதுவும் இல்லாமல் அந்த படகை தயாரிக்க வேண்டும். அதனாலதான் திமில் அப்படின்ட்டு குற்ற
ஈரமில்லாத சிறு ஒரு துளை கூட நீர் புகாதவாறு அந்த படகை தயாரிக்க வேண்டும். அதனால தான் அதை தின்திமிழ்னே சொல்லிட்டு வர்றார். அப்படி அந்த வலிமையான படகை செலுத்தி நெடிய ஆழியில் படுத்த மீன், நீண்ட கடலில், ஆழினா கடல், அந்த மிக பறந்து இருக்கக்கூடிய கடலுக்கு சென்று அங்கிருந்து பிடித்த மீன், படுத்த மீன்னா பிடித்த மீன், அந்த கடலில் இருந்த பிடித்த மீனில் இவன் இந்த பரதவர் குல தலைவனுக்கு முதல்ல அதுல ஒரு பங்கு வரி போல கப்பம் கொடுக்கும், திரை செலுத்த வேண்டும். அப்படி அந்த அவர்கள் பிடித்த மீனில் திரை கொடு நிறைக்கும். அந்த பரதவர் குல தலைவனுக்கு ஒரு கப்பம் உனக்கு இவ்வளவு கொடுக்கணும், வரி கொடுக்கணுங்கிற மாதிரி அந்த காலத்திலே ஊர் வரி இதெல்லாம் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த மீனையே வரியாக அவருக்கு கொடுக்கின்றார்கள். அப்படியே அதுவே மிகப்பெரிய செல்வமாக அங்கே நிறைந்து இருக்கின்றது. அந்த பரதவர் குல தலைவன் இந்த மீனை கப்பமாக வரியாக பெற்றுக்கொண்டு அவன் என்ன செய்யறான்? கடிய வாயிலோன், காவல் மிகுந்த வாயிலை அவன் உடையவனாக அந்த கிராமத்தை வைத்திருக்கின்றான். அந்த ஊருக்கு மிகப்பெரிய காவல் தெய்வம் மாதிரி அவன் இருக்கின்றான். மேலும் கடிய வாயிலோன், காவலை உடைய வாயிலை உடையவனாகவும் அவருக்கு எல்லாம் காவலன், அந்த மீன் பிடிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அவன்தான் காவலனாக, அவர்களை காப்பாற்றக்கூடியவனாக, தலைவனாக அவன் இருக்கின்றான். அதே நேரத்தில் அந்த பரதவர் குல தலைவன் எப்படிப்பட்டவன்? அந்த இடவக்கொடியை உடைய வானவனாகிய சொக்கநாத பெருமானினுடைய திருவடியில் உண்மையான அன்பு மிகுந்த குணத்தை உடையவனாக அவன் இருக்கின்றான். அதாவது அவனுக்கு எல்லாரும் கப்பம் கொண்டு வந்து கெட்டுதாங்க. அந்த கப்பத்தை வாங்கி கொண்டு அவன் சும்மா இல்லை, அந்த காவல் மிகுந்த அந்த நகரமாக, பட்டினமாக அந்த ஊரை வைத்திருக்கின்றான். அந்த மக்களுக்கு எல்லாம் காவலனாக அவன் இருக்கின்றான். இவ்வளவு இருந்தாலும் அவன் அந்த ஏற்று கொடிய வானவன், அந்த இடவக்கொடியை உடைய வானவனாகிய சொக்கநாத பெருமானிடனுடைய திருவடிக்கு உண்மையான அன்பு மிகுந்தவனாக, அப்படிப்பட்ட குணத்தை உடையவனாக அந்த பரதவர் குல தலைவன் இருக்கின்றான். மகவு இலாமையால் ஆற்ற நாள் மறுமையோடு இம்மை, மகவு இலாமையால் ஆற்ற நாள் மறுமையோடு இம்மை, புகழிலாம் என வருந்துவான் ஒரு பகல் போது, புகழிலாம் என வருந்துவான் ஒரு பகல் போது, தகவுசால் பெருங்கிழையடும் சலதி மீன் படுப்பான், தகவுசால் பெருங்கிழையடும் சலதி மீன் படுப்பான், அகல ஆர்கலிக்கு ஏகுவான் அதன் கரை ஒரு சான், அகல ஆர்கலிக்கு ஏகுவான் அதன் கரை ஒரு சான். அந்த பரதவர் குல தலைவனுக்கு குழந்தை பேரு இல்லை. அப்படி மகவு இல்லாமையினால், குழந்தை இல்லாமையினால் ஆற்ற நாள், பல நாட்கள் அவன் மறுமையோடு இம்மை, இந்த பிறவிக்கும் அடுத்த பிறவிக்கும் நமக்கு பற்றுக்கோடுன்னு ஒன்று இல்லையே என்று அவன் வருந்துகின்றான். புகழ் அப்படின்னா புகலிடம், இங்க பற்றுக்கோடு. அப்போ ஒரு அந்த குழந்தை பேர் இல்லாததுனால இந்த பிறப்புக்கும் இனி வரக்கூடிய பிறப்புக்கும் நமக்கு எந்த ஒரு பற்றுக்கோடும் இல்லாமல் இருக்கின்றோமே என்று அந்த பரதவர் குல தலைவன் வருந்துகின்றான். ஒரு பகல் நேரத்தில் தன்னுடைய தகவு மிகுந்த பெருங்கிளையோடு, கிளையினா சுற்றத்தார்கள், அந்த மிகப்பெரிய சுற்றத்தார்களை அழைத்து கொண்டு சலதி மீன் படுப்பான். சலதினா கடல், கடலுக்கு சென்று மீன் பிடிப்பதற்காக எல்லாரும் சுற்றத்தார்கள் எல்லோரும் அவர்களை அழைத்து கொண்டு அவன் செல்கின்றான்.
அகல ஆர்கலிக்கு ஏகுவான். ஆர்கலினாலும் கடல்னு அர்த்தம். அந்த மிகவும் அகன்று இருக்கக்கூடிய அகலமான அந்த கடலுக்கு அவன் செல்கின்றான். அந்த கடற்கரையின் ஒரு பக்கத்தில் அப்படின்ட்டு அதோட நிப்பாட்டுகின்றான். அதாவது பொதுவாக கடலுக்கு போகும்போது ஒரே ஊர் எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்றா சுற்றத்தார்களாக இருப்பாங்க. மேலும் ஒரே ஜாதியாக வேற இருக்காங்க. அதனால கடலுக்கு போகும்போது சுற்றத்தார்கள்லாம் ஒவ்வொரு குழுவாக அவர்கள் மீன் பிடிப்பதற்காக அவர்கள் செல்கின்றார்கள். அதே மாதிரி சங்கு எடுக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருங்கிய சுற்றத்தார்கள் தான் செல்லுவாங்க. அந்த மேலே ஒரு கயிறு லேசாக கீழே இருந்து அவர் அசைச்சாருன்னா உடனே மேலே தூக்கிடணும். மூச்சு திணறுது அப்படின்னு கொஞ்சம் அந்த அதனால கூடையான மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மச்சான் மச்சினை இவங்க தான் சங்கு எடுக்கிறதுக்கு போவாங்கன்னு அந்த காலத்தில் ஒரு சாரி. ஏன்னா ரொம்ப ஆழத்துக்கு போய் அந்த சங்கை எடுத்துட்டு வரணும். மூச்சு திணறுச்சுன்னா அந்த கயிறை பிடிச்சி லேசாக ஆட்டுவாங்க. ஆட்டினோன்னா மூச்சு திணறுதுன்னு டபக்குன்னு மேலே தூக்கணும். விறுவிறுவிறுவிட்டு அந்த கயிறை மேலே கொண்டு வந்து அவரை தூக்கணும். இப்போ தான் நிறைய கருவிகள்லாம் வந்திருக்கு. அந்த காலத்தில் மூச்சை தம் பிடிச்சி தான் உள்ளே இறங்குவாங்க. அந்த மூச்சு தம்மு குறையிறதுக்குள்ள மேலே தூக்கிடணும். அதனால பார்த்தீங்கன்னா அக்கா மாப்பிள்ள மச்சினை இவங்க தான் போவாங்க சங்கு எடுக்கிறதுக்கு வருவது. அதுபோல இங்க இவர்களும் சுற்றத்தார்களோடு இப்ப கடலுக்கு மீன் பிடிக்க அவர்கள் செல்கின்றார்கள். முடை நாற்றத்தை உடைய கருமையான உடலை உடைய அந்த பரதவர்கள் வலிமையான படகை செலுத்தி கொண்டு நீண்ட நெடிய அந்த கடலில் பிடித்த மீன்களில் ஒரு பகுதியை இந்த பரதவர் குல தலைவனுக்கு திரையாக கப்பமாக அவர்கள் கொடுக்கின்றார்கள். அந்த மீனானது மிகவும் நிறைவாக அந்த பரதவர் குல தலைவனுக்கு செல்வச் செழிப்பாக அது இருக்கின்றது. அந்த கப்பத்தை பெற்றுக்கொண்டு அந்த பரதவர் குல தலைவன் அந்த ஊருக்கு காவலுடைய வாயிலை உடையவனாக அவன் இருக்கின்றான். மேலும் அந்த பரதவர் குல மக்களுக்கெல்லாம் அவன் காவலனாக அவன் இருக்கின்றான். அதே நேரத்தில் அந்த பரதவர் குல தலைவன் இடபக்கொடியை உடைய வானவனாகிய சொக்கநாத பெருமானினுடைய திருவடிக்கு உண்மையான அன்பு மிகுந்த குணத்தை உடையவனாக அந்த பரதவர் குல தலைவன் இருக்கின்றான். அவனுக்கு நீண்ட நாள் குழந்தை பேறு இல்லாமையினால் பல நாட்கள் அவன் வருந்தி இருக்கின்றான். இம்மைக்கும் அருமைக்கும் பற்றுக்கோடு இல்லையே, ஒரு குழந்தை பேறு இல்லையே என்று அவன் வருந்தி கொண்டு இருக்கின்றான். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஒரு பகல் பொழுதில் அவன் தன்னுடைய தக்கவர்களாக இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய சுற்றத்தார்களோடு அந்த கடலில் மீன் பிடிப்பதற்காக மிகவும் அகலமாக இருக்கக்கூடிய அந்த கடலுக்கு அவன் செல்கின்றான். அப்படி செல்லும் பொழுது அந்த கரையின் ஒரு பக்கத்தில் தக்க மேரு மாமலை மகன் ஓடையில் தவத்தால் மிக்க மீனவன் அந்த வேளையில்னு இருக்கு, அது வேள்வியில்னு திருத்திடுங்க. மிக்க மீனவன் வேள்வியில் விரும்பிய மகவாய் புக்க நாயகி தன் பதி ஆனையாள் புலவு தொக்க மீன் விலை வலைஞன் மேல் தவ பயன் துறப்ப தக்க மேரு மாமலை மிகவும் சிறந்த மேருமலை, மிகப்பெரிய மலை. மேருமலைங்கிறது இமயமலையினுடைய ஒரு பகுதி மேருமலை. அப்போ மேருமலைனா இமயமலைன்னு அர்த்தம் எடுத்துக்கிறோம். அந்த இமயமலையினுடைய மகன் இமவான்
அந்த இமவான் செய்த அந்த பர்வதராஜன் செய்த தவத்தின் காரணமாக அம்பிகையானவள் அந்த இமவானுக்கு மானசரோவர் ஏரியில குழந்தையா கிடைக்கிறார். ஓடையில் தவத்தால், ஓடைன்னா இங்க மானசரோவர் ஏரி. அந்த மானசரோவர் நீர்நிலைன்னு எடுத்துக்கிடணும். நீர்நிலைனா ஓடைனா நீர்நிலை, இந்த இடத்துல அந்த மானசரோவர். அதனாலதான் அந்த மானசரோவர் ஏரிக்கு அவ்வளவு பெருமை, அம்பாள் குழந்தையாக இருந்ததுனால. அந்த மானசரோவர் ஓடையில் அந்த இமவான் செய்த தவத்தின் காரணமாக அம்பிகை ஒரு பெண் குழந்தையாக அந்த இமவானுக்கு கிடைத்தார். எல்லா இதுலையும் பார்த்தீங்கன்னா இமவானுக்கு தான் ரொம்ப சிறப்பு. ஏன் என்ன எதனால சிறப்பு அப்படின்னா, இமவானும் அவனுடைய மனைவி என்ன வேண்டுதாங்கன்னா, அம்பிகை தங்களுக்கு குழந்தையா கிடைக்கணும், சுவாமிக்கு அம்பிகையை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், உலகத்துல அந்த மாதிரி கல்யாணம் யாராலும் இனிமேல் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுக்கணும். கல்யாணம் முடிஞ்ச உடனே சுவாமிக்கு அப்படியே அடைக்கலமாக ஆயிடணும், அப்படி சரணாகதி ஆயிடணும் அப்படின்னுட்டு இமவானும் அவனுடைய மனைவியும் மகனும் நினைக்கிறாங்க. இமவான், அவருடைய மனைவி பேர் மேனை, மகன் பேர் மைனாகன்னு பேர். சொந்த வாரிசை வச்சுக்கிட்டு எல்லா நாட்டையே சிவபெருமானுக்கு கொடுக்கணும்னு யாராவது நினைப்பாங்களா? இமவான் நினைச்சான். அதனாலதான் அந்த பிறவி அம்பிகைக்கு ஒரு சிறந்த ஒரு தோற்றம். அம்பாளுக்கு இமவான் மகள் அப்படிங்கிறது ஒரு சிறந்த ஒரு இடம். ஆமா, தாரார் இமவான் தடமார்பில் தவளம் குழந்தாய் வருகவே, சாலி பதிவாள் காந்திமதி தாயே வருக வருகவே. அவனுக்கு ஒரு வாரிசு மைனாகன்னு இருக்கிறான். தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய நாட்டுல பட்டத்தரசனா மணிமுடி சூட்டணும் அவன் நினைக்கல. சிவபெருமானுக்கே தன்னுடைய நாட்டை கொடுத்துடணும்னு நினைக்கிறான். அதே மாதிரி கொடுக்குறான். கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கே, இனிமேல் எங்களுக்கு இந்த நாடு எல்லாமே வேண்டாம், எல்லாமே உனக்கு தான் சொந்தம், உன்னுடைய திருவடி மட்டுமே எங்களுக்கு போதும் அப்படின்னுட்டு அந்த பையனும் அந்த அளவுக்கு பக்குவத்தில் இருக்கிறான். மைனாகனுக்கு சாமி சும்மா உருவாரா? வள்ளல் கொஞ்ச நாள் அங்கே இருந்து தங்கிட்டு மாமனார் மாமியார் விட்டு உபச்சாரங்களெல்லாம் ஏற்றிக்கிட்டு அந்த மச்சனனுக்கு பட்டம் கட்டி நீயே அரசாண்டுக்கோன்னு புரிந்து சாமி கைலாயத்துக்கு. அதனாலதான் அந்த ஒரு பாத்திரம் அம்பிகைக்கு ஒரு சிறந்த ஒரு பாத்திரம். அந்த மிக்க மீனவன் வேள்வியார். அடுத்து மதுரை எம்பதியில அந்த பாண்டிய மன்னன் வேள்வி செய்கின்றான். மீனவன்னா பாண்டியன். பாண்டிய மன்னன் வேள்வி செய்கின்றான். அந்த பாண்டிய மன்னன் விரும்பிய பெண்ணாக தடாதகை பிராட்டியாக அந்த வேள்வியிலிருந்து பாண்டிய மன்னனுக்கு அம்பிகை வருகின்றான். நம்ம பார்த்தோம், அதெல்லாம் விரிவாக பார்த்தோம். அப்படி தடாதகை பிராட்டியாக வேள்வியிலிருந்து அவள் அந்த பாண்டிய மன்னனுக்கு கிடைக்கின்றான். இப்படி அந்த இமவான் இடத்திலும் பாண்டிய மன்னன் இடத்திலும் குழந்தையாக புகுந்த அந்த நாயகி, அந்த மீனாட்சி அம்மை புக்க நாயகி, தன் பதி ஆணையால், தன்னுடைய கணவனினுடைய ஆணையின் காரணமாக புலவு தொக்க, புலால் நாற்றம் மிகுந்த, தொக்கன்னா தொகுதின்னு அர்த்தம், அதிகம்னு அர்த்தம். புலால் நாற்றம் மிகுந்த அந்த மீனை விலை பேசி விற்கக்கூடிய அந்த வலைஞர்கள் தலைவன் செய்த மிகப்பெரிய முற்பிறவியில் செய்த மிகப்பெரிய தவத்தை காரணமாக, தவத்திற்கு பயன் கொடுப்பதற்காக இப்பொழுது இங்கே அவள் ஒரு குழந்தையாக தோன்ற இருக்கின்றாள் அப்படின்ட்டு இதுல இந்த பாட்டுல சொல்றாங்க. இச்சையால் அவன் அன்பினுக்கு இறங்குவாள் போல செச்சை வாய் திறந்து அழுது ஒரு திருமகவு ஆகி
திருமகளு ஆகி நெய்ச்ச பாசிலை புன்னை நெய்ச்ச பாசிலை பொன்னை நல் நீடலில் கிடந்தாள் நல்நீரில் கிடந்தார் மைச்ச காருடல் கொடுந்தொழில் மைத்தகாருடல் பொருந்தொழில் வலைஞர் போல் கண்டான். வளைஞர் போல் கண்டார் இச்சையால் அவன் அன்பினுக்கு இறங்குவாள் போல. அம்பிகை இப்பொழுது தன்னுடைய விருப்பத்தின் காரணமாக அந்த பரதவர் குல தலைவனினுடைய அன்புக்கு இப்பொழுது அம்பாள் இறங்கி வருகின்றாள். இறங்கி வந்து இப்பொழுது செச்சை வாய் திறந்து, செச்சைனா செந்நிறம்னு அர்த்தம், சிவந்த நிறம்னு அர்த்தம். அந்த சிவந்த நிறத்தை உடைய வாயை திறந்து அழுது கொண்டு ஒரு திருமகவு ஆகி, ஒரு பெண் குழந்தை, மகாலட்சுமி மாதிரி ஒரு பெண் குழந்தையாக அவள் ஆகி தன்னுடைய சிவந்த வாயை திறந்து அழுது கொண்டு, ஏன்னா இருக்கிற இடத்த அடையாளம் காமிக்கணுமே, அதனால அழுது கொண்டு அம்பிகை புன்னை மரத்தின் நிழலில் அவள் இருக்கின்றாள் ஒரு குழந்தையாக. நெய்ச்ச பாசிலை, நெய்ச்சன்னா அடர்ந்தன்னு அர்த்தம், அடர்ந்த பசுமையான இலைகளை உடைய அந்த புன்னை மரங்கள், அந்த புன்னை மரத்தினுடைய நல்ல நீழலில் இப்பொழுது ஒரு குழந்தையாக, ஒரு பெண் குழந்தையாக அம்பாள் கிடந்தாள். மைச்ச கார்வுகள் கொடுந்தொழில், மைச்சன்னா பெரிய பெரிய கருமையான உடலை உடைய அந்த கொடுந்தொழில், கொடுந்தொழில்னா என்ன, மீனை பிடிச்சு அதை விற்கிறது, அப்படிப்பட்ட அந்த கொடுந்தொழிலை செய்யக்கூடிய அந்த வலைஞர்கோன், அந்த பரதவர்களினுடைய தலைவன் அந்த குழந்தையை இப்பொழுது கண்ணால் காண்கின்றான். அந்த புன்னை மரத்துக்கு நிழல்ல அந்த குழந்தை அழுது கொண்டு, வாய் திறந்து அழுது கொண்டு இருக்கின்றது. அந்த குழந்தையை இப்பொழுது அந்த பரதவர் குல தலைவன் தன்னுடைய கண்களால் அவன் காண்கின்றான். இச்சையால் அப்படின்னுட்டு ஒரு வார்த்தையை இதுல போடுறாங்க. இறைவன் இச்சையாக எந்த உருவத்தையும் எடுப்பான். அப்படி அவன் அந்த இச்சையோடு எந்த உருவத்தையும் எடுக்கலைன்னா நாமெல்லாம் இறைவனை அடையவே முடியாது. இறைவன் உருவம் எடுத்து வந்தாத்தான், குருநாதன்கிற உருவம் எடுத்து வந்தாத்தான் நமக்கு வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம்லாம் கிடைக்கும். அப்படி இறைவன் உருவம் எடுத்து வரல அப்படின்னா எந்த ஆன்மாவும் ஈடேற முடியாது. எந்த நூல் கிடைக்கும்? நாம எதை வச்சு முன்னேற முடியும்? இறைவனை பற்றி நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? ஆகையினால்தான் அந்த இறைவன் தன்னுடைய இச்சையினால் இந்த உயிர்கள் ஈடேறுவதற்கு அவன் உருவம் எடுத்து வருவான். சிவஞான சித்தியார்ல இதை விரிவா சொல்லுவாங்க. அவன் நிச்சயமாக உருவம் எடுத்து வருவான். அவன் வரலன்னா நாம எதையும் இறைவனை பற்றி அறிஞ்சுக்கிட முடியாது. ஆகமங்கள் எங்கே, அருசமயம் தான் எங்கே, பாகத்து அருள் வடிவும் தானுமாய் ஆண்டிலனே அப்படின்ட்டு வரும் திருக்கடைக்கு கிடையாது. அதனால அவன் அவனுடைய விருப்பத்தின்படி எந்த உருவத்தையும் எடுத்து வருவான். அதனாலதான் அம்பாளும் அந்த இச்சையினால் அவள் இந்த உருவத்தை எடுத்து, இந்த பெண் குழந்தைங்கிற உருவத்தை எடுத்து அவள் வருகின்றாள். செச்சை அப்படின்னா செந்நிறம்னு அர்த்தம். செச்சை மாமலர் சேவடிக்கண் நம் சென்னி மன்னி திகழுமே. செச்சை மாமலர்னா சிவந்த மாமலர். சிவந்த மாமலர்னா செந்தாமரைன்னு அர்த்தம். பொதுவா மலர்னு சொன்னாலே தாமரையைத்தான் குறிக்கும். செச்சை மாமலர் சேவடிக்கண் நம் சென்னி மன்னி திகழுமே திருவாசகத்துல சொன்ன மாதிரி அந்த செச்சை வாய் திறந்து, அம்பாளினுடைய வாய் சிவந்து இருக்கின்றதா. செந்துவர் வாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே அப்படின்னுட்டு அந்த சிவந்த வாயை திறந்து அம்பாள் அழுது நான் இங்க இருக்கிறேன்னுட்டு அவங்களுக்கெல்லாம் காட்டி கொடுக்கின்றாள். மிக உயர்ந்த இமயமலையின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த மேருமலை
மலையை தன்னுடைய இடமாக கொண்ட தன்னுடைய பகுதியாக கொண்ட அந்த இமவான், அந்த இமவான் செய்த தவத்தின் காரணமாக, பர்வதராஜன் செய்த தவத்தின் காரணமாக அந்த மானசரோவர் என்கின்ற அந்த ஏரி, அந்த நீரோடையில் அந்த அரசன் செய்த தவத்தின் காரணமாக அம்பிகை அவனுக்கு ஒரு மகளாக கிடைத்தாள். மேலும் மிக உயர்ந்த மீனவனாகிய பாண்டிய மன்னன் செய்த வேள்வியில் அவன் விரும்பியவாறு ஒரு மகளாக இந்த தடாதகை பிராட்டியாக அந்த பாண்டிய நாட்டிற்கு அரசியாக மீனாட்சி அம்மை புகுந்தாள். அப்படிப்பட்ட மதுரைக்கு புகுந்த அந்த நாயகி தன்னுடைய கணவனுடைய ஆணையின் காரணமாக அந்த புலால் நாற்றம் மிகுந்த மீனை விலை பேசி விற்கக்கூடிய அந்த வலைஞர்களினுடைய தலைவன் முற்பிறவியில் செய்த தவத்தின் பயனானது செலுத்த அந்த மீனாட்சி அம்மையானவள் தன்னுடைய விருப்பத்தின் பேரில் அவனுடைய அந்த பர்வதராஜனினுடைய அன்பினுக்கு கட்டுப்பட்டு அவனுக்கு இறங்குவாள். அதன் காரணமாக அவள் ஒரு பெண் மகவாக ஆகி உருவத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய செந்நிறம் வாய்ந்த அந்த வாயை திறந்து அழுது கொண்டு அந்த ஒரு புன்னை மரத்தின் நீழலில் அவள் குழந்தையாக கிடக்கின்றாள். அந்த புன்னை மரம் காடு எப்படி இருக்கின்றது? அடர்ந்த பசுமையான இலைகளை உடைய அந்த புன்னை மரம். அந்த புன்னை மரத்தினுடைய நல்ல நீழலில் அந்த குழந்தையானது இப்பொழுது அந்த மீனாட்சி அம்மை குழந்தையாக கிடக்கின்றாள். பெரிய கருமையான உடலை உடைய, மீன் பிடிக்கக்கூடிய கொடுமையான தொழிலை செய்யக்கூடிய அந்த வலைஞர்களுக்கு தலைவனாகிய அரசனாக இருக்கக்கூடிய அந்த தலைவன் இந்த குழந்தையை இப்பொழுது தன்னுடைய 2 கண்களாலும் அவன் பார்க்கின்றான். கார்கொள் நீர் திருமாதுகொல் கரந்து நீர் உறையும் பார்கொள் பூன்முலை மடந்தைகொள் வனத்து உரை வாழ்க்கை தார்கொள் பூங்குழல் அணங்குகொள் தடங்கனும் இமைப்ப ஆர்கொலோ மகவு ஆகியீண்டு இருந்தனள் என்ன உடனே அந்த குழந்தையை பார்த்தோன்னே அந்த பரதவர் குலத்தலைவன் மனசுக்குள்ள நினைச்சு பார்க்கிறான். கார்கொள் நீர் திருமாதுகொள், அந்த கருமையான கடலில் இருந்து பார்க்கடலில் இருந்து கிடைக்க பெற்ற மகாலட்சுமியோ இந்த குழந்தை அப்படின்னுட்டு நினைத்து பார்க்கின்றான். திருமாது அப்படின்னா மகாலட்சுமி போல இந்த குழந்தை இருக்குதே, அந்த மகாலட்சுமி தானா அப்படின்ட்டு. கரந்து நீர் உறையும் வார்கொள் பூன்முலை மடந்தைகொள், அந்த நீரில் மறைந்து வசிக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய கச்சினை கட்டிய அந்த மார்பகங்களை உடைய கடல் கன்னியோ இந்த பெண் என்று அவன் நினைத்து பார்த்தான். இந்த மடந்தை அப்படின்னா கடல் கன்னின்னுட்டு ஒரு பெண் உண்டு. அப்படி அந்த கடல் கன்னி கடலுக்குள்ள மறைந்து அந்த பெண் இருக்கும். அப்படி அந்த கடலுக்குள் கறந்து தன்னை மறைத்து கொண்டு வாழக்கூடிய நீண்ட அந்த ஆபரணங்களின் மிகச்சிறந்த மார்பகங்களை உடைய கடல் கன்னியாக இந்த பெண் இருப்பாளோ. ஏன்னா இவங்க கடல்ல தான் தொழில் செய்யக்கூடியவங்க. அதனால இவங்க கடல் கன்னிங்கிற இதை பத்தி கேள்விப்பட்டிருப்பாங்க. உடனே அவருக்கு தோன்றியது இது கடல் கன்னியோ அப்படின்னுட்டு அவர் நினைச்சு பார்க்கிறார். வனத்து உரை வாழ்க்கை, காட்டில் வசிக்கக்கூடிய வாழ்க்கையை உடைய தார்கொள் பூங்குழல், மாலைகளை அணிந்த
பூக்களை கூந்தலில் சூடிய அணங்கோ ஆனர மகளோ இல்லை கொற்றவையோன்னு கூட எடுத்துக்கிடலாம். என்ன அணங்குகொல் அப்படின்னா காட்டில் இருக்கக்கூடிய மகளோ இந்த பெண் இப்படி ஒரு குழந்தையாக படுத்திருக்கின்றாளே அப்படின்ட்டு. தடங்கண்ணும் இமைப்ப, அவனுடைய மிகப்பெரிய கண்கள் அப்படியே இமைக்கின்றது. ஆர்கொலோ மகவு ஆகி, யாருன்னு தெரியலையே இப்படி குழந்தையாக வந்து ஈண்டி இருந்தனள் என்ன என்ன இந்த புன்னை மரத்தினுடைய நிழலில் இந்த குழந்தை இப்படி அழுது கொண்டு இருக்கின்றதே அப்படின்ட்டு அவனும் பார்க்கின்றான் அந்த குழந்தையை பரதவர் குல தலைவன். பிள்ளையின்மையேற்கு இறங்கி எம்பிரான் தமிழ் கூடல் வள்ளல் நல்கிய மகவு இதுவே என வளத்தோள் துள்ள அன்பு கூர்ந்து எடுத்து இரு தோளுற புள்ளிய தன் அருந்தகை கற்பினாள் தனது கை கொடுத்தான். எனக்கு குழந்தை இல்லை என்பதற்கு அந்த சொக்கநாத பெருமான் என் மீது இரக்கம் கொண்டு, எம்பிரான் எங்கள் சொக்கநாத பெருமானாகிய தமிழ் கூடல் வள்ளல், அந்த தமிழ் மொழி பயிலக்கூடிய கூடல் மாநகரத்தில் இருக்கக்கூடிய வள்ளலாகிய அந்த சொக்கநாத பெருமானே எனக்கு இந்த குழந்தையை கொடுத்திருக்கின்றாரோ அப்படின்னு அவன் நினைச்சு பார்க்கிறான். ஏன்னா அந்த பரதவர் குல தலைவன் சொக்கநாத பெருமானிடத்திலும் அங்கேற்கண்ணி அம்மையின் இடத்திலும் பேரன்பு கொண்டவன். அந்த சொக்கநாத பெருமான் தான் எனக்கு இந்த குழந்தையை கொடுத்திருக்கின்றார் என அவன் நினைக்கின்றான். அதற்கு அதை உறுதி செய்யும் விதமாக ஒரு நல்ல சகுனம், அவனுடைய வலத்தோலானது துடிக்கின்றது. வலத்தோல் துடித்தல் என்பது ஒரு நல்ல சகுனம். அந்த அவனுடைய எண்ணத்தை உறுதிப்படுத்துவதாக அவனுடைய வலத்தோல் துள்ள அப்படின்னா துடிக்கின்றது. அந்த குழந்தை மேல அன்பு இப்ப அதிகமாயிருது. அன்பு கூர்ந்து எடுத்து, அன்போடு எடுத்து இரு தோள் உற புள்ளி, இரண்டு தோள்களிலும் அதை வைத்து தழுவிக்கொண்டு தன்னுடைய அருமையான கற்புடைய மனைவியினுடைய கைகளில் அந்த குழந்தையை அவன் கொடுக்கின்றான். இனிமேல் இது நம்முடைய குழந்தை, இந்த குழந்தையை நம்ம தான் வளர்க்கணும் அப்படின்ட்டு தன்னுடைய மனைவியினுடைய கைகளில் அந்த பரதவர் குல தலைவன் மிகவும் பேரன்போடு கொடுக்கின்றான். மேலும் அவன் அரசன், யாரும் குழந்தை இப்படி இருக்கு, யாரும் உரிமை கொண்டாடவும் முடியாது. அப்ப ஏன் இந்த புன்னை மரத்துக்கு கீழே போட்டீங்கன்னு கேட்பாங்க. மேலும் அதை பார்த்த உடனே இறைவனை நெருங்கும் போதே இது இறைவன் தான் அப்படிங்கிற ஒரு இது வந்துடும், நமக்கு உணர்த்திடுவார். அந்த புன்னை மரத்தின் நிழலில் கீழ் இருக்கக்கூடிய அந்த குழந்தையை பார்த்து பரதவர் குல தலைவன் மனதில் நினைக்கின்றான். கருமையான கடல் நீரில், அந்த பார்க்கடலில் இருந்து பெறப்பட்ட மகாலட்சுமியாக இந்த பெண் இருப்பாளோ, நீரில் மறைந்து, கடல் நீரில் மறைந்து வாழக்கூடிய அந்த நீண்ட ஆபரணங்களை அணிந்த மார்பகங்களை உடைய கடல் கன்னியாக இந்த பெண் இருப்பாளோ, காட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மாலைகளை அணிந்த, பூக்களை அணிந்த கூந்தலை உடைய கானர மகளோ அல்லது கொற்றவையோ, இப்படி அந்த குழந்தையை பார்த்தவுடன் அவனுடைய பெரிய கண்கள் அப்படியே இமைத்து கொண்டு இருக்கின்றது. யார் என்று தெரியவில்லையே, இந்த குழந்தை இப்படி ஒரு மகவு ஆகி குழந்தையாகி இங்கே இருக்கின்றாள் என்று அவன் மனதில் நினைக்கின்றான். எனக்கு குழந்தை பேறு இல்லை என்பதற்கு அந்த சொக்கநாத பெருமானே என் மீது இரக்கம் கொண்டு எங்கள் பிரானாகிய அந்த தமிழ் கூடல் மாநகரத்தில் இருக்கக்கூடிய வள்ளலே எனக்கு இந்த குழந்தையை தந்து இருக்கின்றார் என்று அவன் மனதில் நினைத்து கொள்கின்றான். அந்த எண்ணத்திற்கு வலு சேர்ப்பது போல நல்ல சகுனமாக அவனுடைய வளத்தோலானது துடிக்கின்றது. உடனே அந்த குழந்தையினிடத்தில் அன்பு பெருகி அந்த குழந்தையை அப்படியே எடுத்துக்கொண்டு தன்னுடைய இரண்டு தோள்களிலும் அதை தழுவிக்கொண்டு தன்னுடைய அருமையான தகைமை வாய்ந்த கற்புடைய மனைவியினுடைய கைகளில்
அந்த குழந்தையை அந்த பரதவர் குலத்தலைவன் கொடுக்கின்றான். பிறவி அந்தகன் தெரிந்து கண் பெற்றன கழிந்த பிறவி அந்தகன் தெரிந்து கண் பெற்றன கழிந்த வரிய நீள் நிதி பெற்றன வாங்கினாள் வலைஞ வரிய நீதி பெற்றன வாங்கினாள் வலைஞ எரியும் வேலையின் ஆர்த்தனர் கையெறிந்து இரட்டி எரியும் வேலையின் ஆர்த்தனர் கையெறிந்து இரட்டி புரிய வாழ் நகை வலைச்சியர் உளறினார் புறவை புரிய வாழ் நகை வலைச்சியர் உளறினார் புறவை. பிறவியிலேயே ஒரு குருடனாக ஒருவன் இருக்கின்றான். அவனுக்கு கண் தெரிந்தால் அவன் எப்படி மகிழ்ச்சி அடைவானோ அதுபோல இந்த பரதவர் குலத்தலைவன் மிக்க மகிழ்ச்சியை அடைந்தான். பிறவி அந்தகன் தெரிந்து கண் பெற்றன. அந்த பிறவி குருடனாக இருக்கக்கூடிய அந்த பரதவர் பிறவி குருடன் ஒருவன் அந்த பிறவி குருடனுக்கு கண் தெரிந்தால் அவன் எப்படி மகிழ்ச்சி அடைவானோ அதுபோல பரதவர் குலத்தலைவன் மகிழ்ச்சி அடைந்தான். மேலும் கழிந்த வரியன் நீள்நிதி பெற்றன. அத மேலும் மிகவும் வறுமை உடையவன், கழிந்தன மிகவும் அர்த்தம். மிகவும் வறுமை உடையவனுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வம் கிடைத்தது. அவன் எப்படி மகிழ்ச்சி அடைவான்? ஒருத்தன் வீட்டில் சாப்பாட்டுக்கே திணறுதான், ஆனால் ஏதோ துட்டை சேர்த்து வச்சு ஒரு லாட்ரி டிக்கெட்டு வாங்கிடுதான். லாட்ரியில் ₹1 கோடி விழுந்துருது, எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அதுபோல மிகுந்த வரியன், மிகவும் வறுமையில் இருக்கக்கூடியவன் மிகப்பெரிய நிதியை பெற்றால் எப்படி மகிழ்வானோ அதுபோல பரதவர் குலத்தலைவன் மகிழ்ந்தான். அவனுடைய மனைவியும் இதை போல மகிழ்ந்தான். அவனுடைய மனைவியும் அந்த பிறவிக்குருடனுக்கு கண் தெரிந்தால் எப்படி மகிழ்வானோ அதை போல அந்த மனைவியும் மகிழ்ந்தாள். ஒரு பெரிய வறுமை உடையவனுக்கு மிகப்பெரிய செல்வம் கிடைத்தால் எப்படி மகிழ்ச்சி கிடைக்குமோ அதுபோல அந்த பரதவர் குலத் தலைவனுடைய மனைவியும் மகிழ்ச்சி அடைந்தாள். அந்த மகிழ்ச்சியோடு அந்த குழந்தையை வாங்கிக் கொள்கின்றாள் அந்த தலைவி. வலைஞர் எரியும் வேலையின் ஆர்த்தர். அந்த வலைஞர்கள் கடலை போல இப்பொழுது ஆரவாரம் செய்கின்றார்கள், மகிழ்ச்சியில் அவர்கள் திளைக்கின்றார்கள். உடன் இருக்கக்கூடிய அந்த வலைஞர்கள் இப்பொழுது எரியும் வேலைன்னா, எரியும்னா ஆரவாரம் செய்யும்னு அர்த்தம், வேலைன்னா கடல்னு அர்த்தம். அந்த கடல் எப்பொழுதும் அந்த அலையடித்து கொண்டு ஆரவாரத்தோடு இருக்குமோ அதுபோல அந்த உடன் இருக்கக்கூடிய அந்த வலைஞர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியால் அவர்கள் ஆரவாரித்தனர். மேலும் அங்கு இருக்கக்கூடிய அந்த நுழைச்சியர்கள், நெய்தல் நில பெண்கள் எல்லாம் கையெறிந்து கையை தட்டி கொண்டு இரட்டி புரிய வாழ்நகை, அதாவது புரிய நகை அப்படின்னா சிறிய பற்கள்னு அர்த்தம். நகைன்னா இந்த இடத்துல பல்லுன்னு அர்த்தம் எடுத்துக்கூடாது, சீப்புன்னு எடுக்கக்கூடாது. அந்த சிறிய பற்கள் அது எப்படி ஒளி மிகுந்த பற்கள், வாழ் அப்படின்னா ஒளி மிகுந்த, அந்த சிறிய ஒளி மிகுந்த பற்களால் நகை வலைச்சியர், அந்த பற்களை உடைய அந்த வலைச்சியராகிய அந்த பரதவர் குல பெண்கள் எல்லோரும் குறவை குளறினார். குறவை பாடல்களை அவர்கள் இப்பொழுது பாடினார்கள். குளறினார்னா பாடினார்கள்னு அர்த்தம். குறவைனா குறவை பாடல்கள், மகிழ்ச்சி மிகுந்த பாடல்கள். கையை தட்டி கொண்டே அவர்கள் இப்பொழுது அந்த பெண்கள் எல்லாரும் ஆரவாரத்தோடு அந்த குறவை பாடல்களை அவர்கள் பாடினார்கள். பிழையில் கற்புடை மனைவியும் பெறாது பெற்று எடுத்த, பிழையில் கற்புடை மனைவியும் பெறாது பெற்று எடுத்த,
குழவியை தடம் கொங்கையும் கண்களும் குளிர குழவியை கொங்கையும் கண்களும் குளிர தழுவி முத்தமிட்டு உச்சி மோந்து அன்பு உளம் ததும்ப தழுவி முத்தமிட்டு உச்சி மோந்து அன்பு உளம் ததும்ப அழகிதாகிய மணி விளக்கு ஆம் என வளர்ப்பாள் அழகிதாகிய மணி விளக்கு ஆம் என வளர்ப்பாள். அந்த பிழையில்லாத கற்புடைய அந்த பரதவர் குலத் தலைவனுடைய மனைவியும் தான் பெறாது பெற்றெடுத்த குழவியை, அப்படி அவள் பெறவில்லை, ஆனால் பெற்றெடுத்த குழந்தையை போல அவள் அந்த குழந்தையை பெற்றுக் கொள்கின்றாள். தடம் கொங்கையும் கண்களும் குளிர, அவளுடைய மிகப்பெரிய மார்புகளும் கண்களும் குளிருமாறு அந்த குழந்தையை அப்படியே தழுவிக் கொள்கின்றாள். அந்த குழந்தைக்கு முத்தமிட்டு உச்சி மோந்து, உச்சியில் அப்படியே மீண்டும் முத்தமிட்டு அன்பு உள்ளத்தில் ததும்பி வழிகிறது அந்த பரதவர் குல தலைவிக்கு. இந்த குழந்தை அழகிதாகிய மணி விளக்கு ஆம், என்னுடைய குடும்பத்துக்கே இது விளக்கு, என்னுடைய குடும்ப விளக்கு, அழகு மிகுந்த என்னுடைய குடும்பத்திற்கு விளக்காக இந்த குழந்தை இருக்கின்றது என்று அந்த குழந்தையை அந்த பரதவர் குல தலைவனும் அந்த பரதவர் குல தலைவியும் இப்பொழுது மிகுந்த பேரன்போடு வளர்த்து வருகின்றார்கள். ஒரு பிறவி குருடன் அவனுக்கு கண் தெரிந்தால் எப்படி மகிழ்ச்சி அவனுக்கு கிடைக்குமோ அதை போலவும், மிகவும் வறுமையில் இருக்கக்கூடியவனுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வம் கிடைத்தால் அவன் எப்படி மகிழ்ச்சி அடைவானோ அதை போலவும் அந்த பரதவர் குல தலைவியானவள் மகிழ்ச்சி அடைந்து அந்த குழந்தையை கையில் வாங்கிக் கொள்கின்றாள் தன்னுடைய கணவனிடத்திலிருந்து. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பரதவர்கள், அந்த வலைஞர்கள் எல்லாம் கடல் எப்படி ஆரவாரம் செய்யுமோ அதுபோல அவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சி கடலில் ஆரவாரம் செய்கின்றார்கள். அங்கு இருக்கக்கூடிய சிறிய பற்களை, ஒளிமிகுந்த பற்களை உடைய அந்த பரதவர் குல பெண்கள் எல்லோரும், வலைச்சேர்கள் எல்லோரும் தங்களுடைய கைகளை கொட்டி மகிழ்ச்சியை தெரிவித்து கொண்டு அவர்கள் மகிழ்ச்சியான குறவை பாடல்களை எல்லாம் அந்த குழந்தையை நோக்கி அவர்கள் பாடி தங்களுடைய மகிழ்ச்சியை அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். இவ்வாறு பிழையில்லாத கற்புடைய மனைவியானவள் அவள் தான் பெறவில்லையே தவிர தானே பெற்று எடுத்த அந்த குழவியாக அந்த குழந்தையை கருதி கொண்டு அவளுடைய மிகப்பெரிய மார்பகங்களும் கண்களும் குளிருமாறு அந்த குழந்தையை தன்னுடைய மார்போடு சேர்த்து தழுவிக்கொண்டு அந்த குழந்தைக்கு முத்தமிட்டு உச்சி மோந்து அன்பு, அந்த பரதவர் குல தலைவியினுடைய உள்ளத்தில் அன்பு ஆனது ததும்பி வழிகிறது. இந்த பெண் குழந்தை என்னுடைய குடும்பத்துக்கு மிக அழகிய மணி விளக்காக, என்னுடைய குடும்ப விளக்காக இது இருக்கின்றது என்று மகிழ்ச்சியோடு அந்த பரதவர் குல தலைவனும் அந்த பரதவர் குல தலைவியும் இந்த குழந்தையை இப்பொழுது வளர்த்து வருகின்றார்கள் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்வோம். ஹர ஹர நம பார்வதி பதையே, வெற்றிவேல் முருகனுக்கு.